மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 31 அதிகாரம் 13 நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், வனாந்தரத்தை ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதோடு மாத்திரமல்ல, நம்மை தேற்றி நம்முடைய சஞ்சலம் நீங்க, பாடுகள் நீங்க, நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியும் பலவீனப்பட்டு போகிறது. ஆகவேதான் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நம்பி பாருங்கள். அவர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் தேற்றுவாராக. உங்கள் துக்கங்கள், கவலைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். அநேகர் நினைக்கலாம், என்றுதான் இந்த சூழ்நிலைகள் மாறுமோ என்று. ஆனால் கர்த்தர் தருகிற வார்த்தைகளை நம்பி உங்களுடைய ஜெப நேரங்களிலே அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர். வார்த்தையை நம் மத்தியிலே நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள், பாடுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற நம் தேவன் போதுமானவர். ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே யாக்கோப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் யோசேப்பு பீருண்டு போனானே என்ற துக்கத்தினாலே ஆறுதலுக்கு இடங்கொடாமல் நான் துக்கத்துடனே பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த துக்கத்தை 22 வருடங்கள் யாக்கோப்பு சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் நம்பியிருந்த தேவன் இதற்கு ஒரு எல்லையை வைத்திருந்தார். ஒரு நாள் சகோதரர்கள் எல்லாரும் யாக்கோப்பினிடத்திலே வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்திலே அதிபதியாய் இருக்கிறான் என்று சொன்னதும் அவர் நம்பவில்லை. பின்பு யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் அடையாளங்களையும் காட்டின பொழுதுதான் யாக்கோப்பு நம்பினார். அப்பொழுது அவருடைய ஆவி உயிர்த்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பிற்கான துக்கம் மாறி அதன் பலனாக அவன் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து தொழுது கொண்டாராம், துதித்தாராம். துக்கம் துதியாய் மாறினது. உங்களுடைய துக்கமான ஆபத்தான சூழ்நிலைகளிலே தேவனை துதித்து பாருங்கள். நீங்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கும் பொழுதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தையின்படி அற்புதம் செய்ய போதுமானவர். அவரோடு நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுதே தேவ சமாதானத்தினாலே நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் அவர் நிரப்ப போதுமானவராகவே இருக்கிறார். சங்கீதம் 30 அதிகாரம் 3 தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி என்று சொன்னவர், அதே அதிகாரம் 11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லுகிறார். துக்கத்தோடு ஆரம்பித்த வாழ்க்கை சந்தோஷமாய் மாறி போனதை ஒரே அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இதே போலவே நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட துக்கமாய் இருக்கலாம், ஆனால் அவற்றை களிப்பாய் மாற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 138 நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று அறிக்கையிட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்படியே தேவன் என் துக்கத்தை, சந்தோஷத்தை, சஞ்சலத்தை தம்முடைய வார்த்தையினாலே மாற்றுவார் என்று நம்பி பாருங்கள், அறிக்கையிடுங்கள். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற எல்லா பாரமான சஞ்சலமான காரியங்களும் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளான சூழ்நிலைகளிலே வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே துக்கத்தோடு பாரத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உடைய வார்த்தையினாலே உடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துக்கங்களும் மாறி போகட்டும் என சொல்கிறோம், தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.